மா, நான் இந்த சங்கு ஊதி பார்க்கலாமா? பாரு. இப்ப சத்தம் வருதா? நல்லா இருக்குல்ல? நல்ல சத்தம் வருதுல்ல? ஏய், மெதுவா மெதுவா. சத்தம் அதிகமாயி உங்க அப்பா காதுல ஏதாவது விழுந்துற போகுது. அம்மா, உன் முகத்துல இன்னைக்குதாம்மா இவ்ளோ சந்தோஷத்தை பாக்குறேன். அம்மா, அப்பாவோட எந்த கட்டுப்பாடும் இல்லாம நல்லா ஜாலியா ஃப்ரீயா இருந்தோம்ல. நீ கூட இது வரைக்கும் என்கிட்ட சொல்லாத உன் ஸ்கூல் கதையெல்லாம் சொன்ன. அதை கேக்குறப்போ எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் பேசினதே இல்லம்மா. உன் மனசுல இருந்ததெல்லாம் நீ சொன்னம்மா. இந்து அக்கா சொன்ன மாதிரி மாசத்துக்கு ஒரு தடவையாச்சு பொம்பளைங்க மட்டும் இப்படி தனியா எங்கேயாவது வெளியில போகணும். ஆமாம்மா, ஒரு நாள் நமக்காக ஒதுக்கணும்மா. ஏய், இன்னைக்கு போனதே உங்க அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு நான் பாட்டுக்கு பயந்துட்டு இருக்கேன். இதுல நீ தேவையில்லாம இந்த மாதிரி கற்பனை எல்லாம் வளர்த்துட்டு இருக்காத, புரியுதா? உங்க அப்பாவும் விஸ்வாவும் சாப்பிடறதுக்கு வந்துட போறாங்க. இந்து கிட்ட சமைக்க சொல்லணும். என்னண்ணே, இப்படி ஊரை ஏமாத்தி பழைக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? டேய், யாரா நீ? யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் யாருங்கிறது இருக்கட்டும், இப்படி நீங்களே ஒரு போட்டியை வச்சு உங்க வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களுக்கே பரிசு கொடுக்கறது எந்த விதத்துல நியாயம்? இதுக்கு எதுக்குண்ணே ஊருக்கு மத்தியில போஸ்ட் அடிச்சு ஒட்டி நீ இவ்வளவு பெரிய விழா எடுக்கணும்? பேசாம உங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாமே. ஏய், என் கையில சிக்குன செத்துருவ. ஒழுங்கு மரியாதையை யாருன்னு சொல்லு. ஐயோ, டேய் திவா, இதோ வந்துட்டேனே. அண்ணா சொல்லுங்கண்ணா. எவனோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்ன கலாய்க்கிறான்டா. என்னன்னு சொல்ற? நம்மளே போட்டி நடத்தி நம்ம வீட்டு பொம்பளைங்களுக்கே பணத்தை கொடுத்துட்டோன்னு ஏளனமா பேசுறான். இதுக்கு தானே நான் அப்பவே சொன்னேன் வேணாம் வேணான்னு. இவ்வளோ செலவு பண்ணி பிரம்மாண்டமா பண்ணிருக்கான், கடைசியில கெட்ட பேர் வாங்க வேண்டியதா போச்சு. எதுவும் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. அது யாரு என்னன்னு நான் பாத்துக்கிறேன். நீங்க இனிமே ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன். இப்ப என்ன தெரியுமாச்சு? கண்ட கண்ட நாயெல்லாம் அண்ணனுக்கு போன் பண்ணி அசிங்க அசிங்கமா கேட்கறான்டா. உங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு நீங்களே போட்டி நடத்தி பரிசு கொடுப்பீங்களான்னு கேட்கறான். யாரோ பதில் சொல்லுவாதுக்கு? பொண்ணெல்லாம் அதுக்கு நான் இந்த வீட்டு பொண்ணு இல்லையே. எது இந்த வீட்டு பொண்ணு இல்லையா? ஏய், 3 வேளை நல்லா கொட்டிக்கிட்டு இங்கதானே இருக்க. வெளில இருந்து பாக்குறவன் என்ன நினைப்பான்? இந்த வீட்டு பொண்ணு தானே நினைப்பான். அது ஏன் தப்பு கிடையாது. ஏய், இந்த வீட்டுல நீ இருக்கிற வரைக்கும் எங்களை கேட்டுதான் எல்லாம் பண்ணணும். என் அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது நான் யார்கிட்டயும் கேட்கணும்னு அவசியம் இல்ல. ஏய் ஏண்டி, இந்த வீட்டு வேலைக்காரி நீ? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் சித்தப்பாட எடுத்து பேசுவ? ஐயோ, ஏய் விஸ்வா. என்ன விஸ்வா? தப்பு. அவங்க உன்னை விட வயசுல பெரியவங்கல்ல, அவங்க கிட்ட இப்படிலாம் உரிமையில பேசக்கூடாது. அதெல்லாம் நல்ல பழக்கம் கிடையாது. ஹோ, அப்படியா? சரிங்க சார். அப்ப நான் எப்படி பேசணும்னு சார் நீங்களே சொல்லுங்க. நீ இந்த கிட்ட அப்படி பேசுனதுக்கு மன்னிப்பு கேளு. ஏது மன்னிப்பு கேட்கணுமா? அதுவும் இந்த வேலைக்காரி கிட்ட? இங்க பாரு, யாரா இருந்தாலும் சரி, உன்னை விட வயசுல பெரியவங்களுக்கு நீ மரியாதை கொடுத்தா ஆகணும். நீ அப்படி பேசிருக்க கூடாது. அதனால பண்ண தப்புக்கு இப்ப மன்னிப்பு கேளு. யாருக்கிட்ட மன்னிப்பு வேணும்? அண்ணா, இல்லண்ணா, அவன் தேவையில்லாம இந்துகிட்ட போய் போடுன. ஐயோ மாமா, என் பையன்
இந்த வீட்டு வேலைக்காரட்ட மனுப்பிடுமா? என்ன திமிரா உனக்கு? அவர் நியாயத்தை தானே கேட்டாரு, அதுக்காக கை நீட்டி அடிப்பீங்களா? ஏய், இது எனக்கும் எங்க அண்ணனுக்கும் நடக்கிற விஷயம். நீ தேவையில்லாம தலையிடாத. உன் வேலையை மட்டும் பாரு. அண்ணா, நான் தான் அன்னைக்கே சொன்னலண்ணே, இவன் நல்லா பொண்டாட்டி தாஸ் ஆயிட்டான். அவளுக்காக நம்ம பையனை மன்னிப்பு கேட்க சொன்னவன் நாளைக்கு என்ன சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? நம்மளே மன்னிப்பு கேட்க சொல்லுவானே. அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுத்துடக்கூடாதுண்ணே, இடம் கொடுத்துடக்கூடாது. அதுக்குள்ள இந்த நாய் இந்த வீட்டை விட அடிச்சு வெளில அனுப்புனேன். ஆமாண்ண, நாய் தானே, நான் நாய் தான். நீங்க என்ன எவ்வளவு 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 வேணாலும் அடிச்சுக்கோங்க. என் வாழ்க்கை பூரா உங்களுக்கு விசுவாசமா நாய் மாதிரி இருந்து உங்ககிட்ட வாலாட்டிக்கிட்டே இருப்பேன். நீங்க என்ன துரத்தினாலும் சரி, வெட்டி போட்டாலும் சரி, இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். எனக்கு எல்லாமே நீங்க தானே, நீங்க தான். நீங்க என்ன எவ்வளவு எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கோங்க. என்ன கிருபா, பழசையெல்லாம் மறந்துட்டியா? உன் பையன் பண்ண தப்புக்கு அவன் ஜெயிலுக்குள்ள போறதுக்கு தயாரா இருந்தான்டா. நீ ஜெயிலுக்குள்ள போக கூடாதுங்கிறதுக்காக இந்துவை அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஏன் சித்ரா விஷயத்துல கூட அவன் தாண்டா எல்லாம் பண்ணான். இன்னமும் நாம ஏன் அவனை இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கோம்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? உன் ஜாதக அமைப்புப்படி அவன் இந்த வீட்டுக்குள்ள இருந்தா தான் உன்னோட ஆயுள் கட்ட நீங்கி நீ ரொம்ப நாளைக்கு உசுரோட வாழ முடியும். ஒருவேளை அவன் இந்த வீட்டை விட்டு போயிட்டானா அடுத்த நாளே உனக்கு மரணம் நிச்சயம்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. உனக்கு ஞாபகம் இல்லையா? நீ சொல்ற மாதிரி அவன் வெறும் இந்த வீட்டு வேலைக்காரன் இல்லடா, அவன் இந்த வீட்டோட காவல்காரன், இந்த வீட்டோட குலசாமிடாவ. ஒருவேளை அவன் இந்த வீட்டை விட்டு போயிட்டான்னா அதுல இருந்து உனக்கு நிச்சயம் அழிவு காலம் ஆரம்பமாயிடும். அதை மறந்துடாத. இந்த காலத்துல இப்படி ஒருத்தவன் கூட இருக்கிறது உனக்கு தாண்டா பணம். பணத்தை கொடுத்தா 1000 அடியாட்கள் கிடைப்பாங்கடா. ஆனா விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன் கிடைக்க மாட்டான். ஜோசியர் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் இது எல்லாத்தையும் உன் மனசுல வச்சுக்கிட்டு முடிவெடு.